திருப்புவனம் காவல் மரணம் தொடர்பான வழக்கில் போலீசார் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட காவலர்களின் குடும்பத்தினர் திருப்புவனம் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். இளைஞர் அஜித் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 காவலர்களின் குடும்பத்தினர் தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருப்புவனம் காவல் மரணம் தொடர்பான வழக்கில் போலீசார் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கைது செய்யப்பட்ட காவலர்களின் குடும்பத்தினர் திருப்புவனம் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட காவலர்களின் குடும்பத்தினர் திருப்புவனம் காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்கலாம். செல்வம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். அஜித்குமார் உயிரிழப்புக்கு காரணமான 5 காவலர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது அவர் உறவினர்கள் 6 குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களும் எங்களை பார்க்க கூட விடவில்லை என்று கதறி எழுதினர். அதைத் தொடர்ந்து திருப்புவனம் காவல் நிலையம் முன்பு மறியல் செய்து வருகின்றனர். எந்த குடும்பத்துக்கும் நீதி வேண்டும், அவங்க குடும்பத்துக்கு மட்டும் நீதி வேண்டுமா, எங்க 6 குடும்பம் வேண்டும், மேலதிகாரிகள் வேலை செய்ய சொல்லி எங்கள் கணவர்கள் செய்கிறார்கள். இரவு பகல் என்று பாராமல் 3 நாள் 4 நாட்கள் கழித்து வருகிறார்கள். பிள்ளை குட்டிகளை கூட பார்க்க முடியவில்லை. அப்படி கஷ்டப்பட்டு இழைத்து அவார்டு வாங்கி ரிவார்டு வாங்கி என்ன செய்ய? எல்லாமே எங்கள் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும், எங்கள் குடும்பத்துக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசுக்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம், அதிகாரிகளுக்காக நாங்கள் உழைக்கிறோம் என்று கூறி திருப்பணம் போலீஸ் முன்பு மறியல் செய்து வருகிறார்கள். மானாமதுரை டிஎஸ்பி அவர்களை ஸ்டேஷனுக்குள்ளே அழைத்து மற்ற வீரர்களை செயல்பட்டு வருகிறார். வணக்கம். கைது செய்யப்பட்ட காவலர்களின் குடும்பத்தினர் திருப்புவனம் காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்கலாம். செல்வம், அவர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டு வருகிறது? விவரங்களை சொல்லுங்கள். அஜித்குமார் உயிரிழப்புக்கு காரணமான 5 காவலர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய திருப்புவனம் போலீசார் அவர்களை வெளியே கொண்டு வரும்போது அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த மனைவிமார்களும் குழந்தைகளும் கதறி அழுதனர். எங்களுக்கும் நீதி வேண்டும், எங்கள் கணவர்களே பார்க்க வரவில்லை என்று அவர்களிடம் சொன்னார்கள். அதனை மீறி அவருடைய மதுரை மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். நாங்க என்ன சார் பண்ண போறோம்? நாங்க வளர்க்க முடியுமா? அவங்க அப்பாவை கேட்பாங்கல்ல. எங்களுக்கு ஒரு நீதி வேணும், 6 குடும்பத்துக்கு நீதி வேணும். எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலதிகாரி சொல்றாங்க, கீழே இருக்கிறவங்க செய்யதான் அவங்க மனைவிமார்கள் முத 6 பேருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எங்களுக்கு வராதா? போலீஸ்காரங்க எங்களுக்கு வரமாட்டாங்களா? பொதுமக்கள் அப்புறம் நாங்களும் பொதுமக்கள் தானே. சாப்பிடாம கொல்லாம நல்ல நல்ல பிள்ளைகளோட இல்லாம வேலை பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை சார். ஒரு தவறு பண்ணியிருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாரும் நீங்க ஜெயில போடணும்ன்றீங்களே, அங்க போய் அவங்களோட வாழ்க்கைய மாறிடுச்சுன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க?
கைது செய்யப்பட்ட காவலர்களின் குடும்பத்தினர் திருப்புவனம் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்கலாம். செல்வம், அங்கிருக்கும் பெண்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டு வருகிறது, விவரங்களை சொல்லுங்கள். காவலர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருப்புவனம் காவல் நிலையம் முன்பு நின்று தர்ணா செய்து வருகின்றனர். எங்கள் குடும்பத்தை யார் பார்ப்பது? 6 குடும்பத்தையும் பாருங்கள், எங்கள் 6 குடும்பத்திற்கும் நீதி வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். எங்கள் குழந்தைகளையும் இதில் விட்டு நாங்கள் என்ன செய்வது? எங்கள் கணவர்கள் கண்டிப்பாக நல்லபடியாக தானே வேலையை பார்த்தார்கள். மேலதிகாரிகள் சொல்வதை கேட்பதை தவிர அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்க முடியும் என்று கூறி வருகிறார்கள். எங்களை நீதிமன்றம் முன்னாடி எங்களது கணவர்களை கூட எங்களை பார்க்க விடவில்லை. அந்த அளவுக்கு எங்களுடைய இது மோசமாகிவிட்டதா என கதறி அழுகின்றனர். இதைத் தொடர்ந்து டிஎஸ்பி அவர்கள் அனைவரையும் காவல் நிலையத்தில் அழைத்து விசாரித்து வருகிறார். பாலிமர் செய்திக்காக திருப்பூர் செய்தியாளர் செல்வம். கொல்லாம வேலை பார்த்து நற்சான்றிதழை வச்சு நாங்க என்ன சார் பண்ண போறோம்? நற்சான்றிதழை வச்சு என்ன பண்ண போறோம்? வயல்களை நாங்க வளர்த்துற முடியுமா? நாங்க வளர்த்தாலும் அவங்க அப்பா கேட்பாங்கல்ல. எங்களுக்கு ஒரு நீதி வேணும். 6 பேர் குடும்பத்துக்கு நீதி வேணும். எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலதிகாரி சொல்றாங்க, கீழே இருக்கிறவங்க செய்யதான் செய்வாங்க. அவங்க மனைவிமார்கள் முதல் 6 பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொதுமக்கள் அப்புறம் நாங்களும் பொதுமக்கள் தானே. சாப்பிடாம கொல்லாம நல்ல நல்ல பிள்ளைகளோட இல்லாம வேலை பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை சார். ஒரு தவறு பண்ணியிருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாரும் நீங்க ஜெயில போடணும்ன்றீங்களே, அங்க போய் அவங்களோட வாழ்க்கைய மாறிடுச்சுன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? பண்ணணும். நல்ல தீர்ப்பு நீதி வளர்த்துறோம்ன்றீங்கல்ல, குடும்பத்துக்கு நீங்க நீதியை வளர்த்தீங்க. வழி சொல்லாம நாங்க போகவே முடியாது சார். ஒண்ணுமே செய்ய முடியாது. சாப்பிடாம கொல்லாம வேலை பார்த்து நற்சான்றிதழை வச்சு நாங்க என்ன சார் பண்ண? எத்தனை பேரை வெட்டி கொண்டிருக்காங்க. அன்னைக்கு இது பண்ணி இருக்கீங்களா எல்லாரும்? எங்களுக்கு இவ்வளவு பேர் நீங்க வந்திருப்பீங்களா? ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருப்பீங்க. அக்யூஸ்ட போனாங்க. நீங்க நீதியை வாங்கி கொடுங்க. ஏதோ ஒருத்தவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தீங்க இல்லைன்னு சொல்லல. இந்த 6 பேருக்கு நீதி வாங்கி கொடுங்க. இல்லைன்னா 6 பேர் குடும்பத்தையும் ஸ்டேஷன்ல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.